அன்பு குட்டீஸ், ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப தூரத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பறந்து கிடக்கும் பாலைவனத்தின் நடுவே ஒரு மாய உலகம் இருந்தது. அங்கே வானத்தை தொடும் அளவுக்கு உயரமான பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருந்தன. அவைதான் பிரமிடுகள். இந்த பிரமிடுகள் வெறும் கற்களால் கட்டப்பட்ட சாதாரண கட்டிடங்கள் இல்லை. அவற்றுக்குள் எண்ணற்ற மர்மங்களும் ரகசியங்களும் ஒளிந்திருந்தன. அந்த ரகசியங்களைப் பற்றித்தான் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம், அதுவும் ஒரு சுட்டிப் பையன் கூட சேர்ந்து. இந்த கதையில ஒரு குறும்புக்கார துடிப்பான பையன் இருந்தான். அவனோட பேரு அமுதன். அமுதன், அவனோட அன்பு அப்பா அம்மா கூட விடுமுறையை கழிக்க எகிப்து நாட்டுக்கு சுற்றுலா போயிருந்தான். அவனுக்கு எகிப்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் பொங்கிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பிரமிடுகளை நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பிரமிடுகள்னா என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய பெரிய கற்களால் களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு பிரமிடு வடிவிலான கூம்பு வடிவிலான வீடு மாதிரி. ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மன்னர்களும் ராணிகளும் வாழ்ந்தப்போ அவங்களுக்காக கட்டப்பட்டவைதான் இந்த பிரமிடுகள். அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய உடல்களை பாதுகாத்து அவங்க பயன்படுத்தின பொக்கிஷங்களையெல்லாம் உள்ளே வச்சு பாதுகாக்கிறதுக்காக கட்டின பெரிய நினைவு சின்னங்கள். அப்பா, பிரமிடுகள் நிஜமாவே இவ்ளோ பெருசா இருக்குமா? அமுதன் ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா கண்ணா, பிரமிடுகள் மனிதனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டிடங்கள்ல ஒண்ணு என்று அப்பா சொன்னார். இந்த பிரமிடுகளின் உள்ளே ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கு அமுதா, என்றாள் அம்மா. அமுதன் மனதிற்குள் இந்த பிரமிடுகளின் உள்ளே கண்டிப்பா பார்க்கணும் என்ற எண்ணம் எழுந்தது. ஒரு நாள் அமுதன் ஒரு பெரிய பிரமிடுக்குள்ளே நுழையறான். நுழைவாயிலில் இருந்து குளிர்ச்சியான காற்று அவன் முகத்தில் பட்டது. உள்ளே செல்லச் செல்ல வெளிச்சம் குறைந்து மெதுவாக இருட்டு பரவியது. ஆனா அமுதன் பயப்படலை. அவன் மனதில் ஒருவித உற்சாகம் தொற்றிக் கொண்டது. மெதுவா அவன் உள்ளே நடந்து போனான். சுவர்களிலே வினோதமான படங்கள், அதாவது ஹைரோகிலிப்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்தது. அந்த படங்கள்ல பறவைகள், விலங்குகள், மனுஷங்கன்னு நிறைய உருவங்கள் இருந்தது. ஒவ்வொரு படமும் ஒரு கதையைச் சொல்ற மாதிரி இருந்தது. அமுதன் அதையெல்லாம் பார்த்து கொண்டே போனான். திடீரென அமுதன் ஒரு குறுகிய தூசி படிந்த இடத்தை கடந்து போகிறான். அங்கே மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது ஒரு பெரிய கல் பலகை மெதுவாக கீழே இறங்கும் சத்தம். அமுதன் சுதாரிச்சு வேகமாக அந்த கல் பலகைக்கு அடியிலிருந்து குதித்து விலகினான். அப்பாடா, மயிரிழையில் தப்பினேன் என்று அவன் மனம் படபடத்தது. இந்த பிரமிடு வெறும் கட்டிடமில்லை, உயிருள்ள ஒரு சாகச பூமி என்று உணர்ந்தான். அவன் கண்களுக்கு ஒரு பெரிய படிவரிசை தென்பட்டது. அது ஒரு ரகசிய வழி போல தோன்றியது. படிக்கட்டின் அடியிலே ஒரு குறுகிய பாதை, ஏதோ ஒரு மர்மத்தை பதுக்கி வைத்திருப்பதைப் போல இருந்தது. அமுதன் ஆர்வம் பொங்க அந்த ரகசிய வழியை நெருங்கினான். அவன் இதயத் துடிப்பு சற்றே அதிகரித்தது. இங்க ஏதோ விசேஷமாயிருக்கு என்று அவன் மனம் சொல்லியது. அமுதன் அந்த ரகசிய வழியிலே மெதுவா ஊர்ந்து போனான். வழி மிகவும் குறுகலாகவும் இருட்டாகவும் இருந்தது. சில இடங்களில் சற்று குனிந்து செல்ல வேண்டியிருந்தது. அவன் காலடியில் படிந்திருந்த தூசி பல நூற்றாண்டுகளின் கதைகளைச் சொல்வது போல இருந்தது. என்ன இருக்கும் உள்ளே என்று அவன் மனம் பரபரத்தது. அந்த வழி ஒரு சின்ன வட்டமான அறைக்குள்ளே முடிந்தது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? ஒரு சின்ன அழகான மம்மி. மம்மி என்றதும் பயந்துடாதீங்க குட்டீஸ். மம்மினா என்ன தெரியுமா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க உடலை சிறப்பு ரசாயனங்கள் பூசி துணிகளால் சுத்தி கெட்டுப் போகாம இருக்கச் செய்யற ஒரு வழி. பண்டைய எகிப்தியர்கள் இறப்புக்கு பின்னரும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க. அதனாலதான் உடல்களை பாதுகாத்தாங்க. இந்த மம்மி ஒரு பயங்கரமான மம்மி இல்லைங்க, அது ரொம்பவே அன்பான கொஞ்சம் சேட்டைக்கார மம்மி. அது ஒரு இளவரசியின் மம்மியாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதன் உடல் சிறியதாகவும்
சுற்றப்பட்ட துணிகள் மெல்லியதாகவும் அதன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. இந்த மம்மி ஒரு காலத்தில் ஒரு மந்திர நூலகத்தை காப்பாத்திட்டு இருந்ததாம். அந்த நூலகத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இருந்தது. அந்த பாதுகாப்பை 3 மாயக்கற்கள்தான் கொடுத்திச்சு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மாயக்கற்கள் காணாம போயிடுச்சாம். கற்கள் இல்லாததாலே அந்த நூலகம் இப்போ ஆபத்திலே இருக்காம். திருடர்களோ தீய சக்திகளோ அந்த நூலகத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க இருக்கிற விலைமதிப்பற்ற மந்திர ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு மம்மிக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த கற்களை கண்டுபிடிச்சாத்தான் நூலகத்தை பாதுகாக்க முடியும்னு மம்மிக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அது அமுதனை பார்த்ததும் அதன் கண்களில் ஒருவித நம்பிக்கை விழுந்தது. அமுதனை பார்த்ததும் மம்மிக்கு ரொம்ப சந்தோஷம். அமுதன்தான் அந்த கற்களை கண்டுபிடிக்க உதவுவான்னு மம்மி நம்பிச்சு. அதுக்கு பேசத் தெரியாது என்றாலும் அதன் அசைவுகளும் அதன் கண்களில் இருந்த ஏக்கமும் அமுதனுக்கு புரிந்தது. மம்மி சுவரில் வரையப்பட்டிருந்த 3 கற்களின் உருவங்களை சுட்டிக்காட்டியது. அமுதன் தலை அசைச்சான். கண்டிப்பா நான் உதவறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். அவன் மம்மியிடம், இந்த கற்களை நான் தேடிக் கண்டுபிடிக்கிறேன், உன் நூலகத்தை நான் காப்பாத்துறேன் என்று சைகை மூலம் தெரிவித்தான். இப்போ அமுதனுக்கும் அந்த அன்பான மம்மிக்கும் ஒரு பெரிய சாகசம் காத்திருந்தது. அமுதன் தனது வாழ்நாளில் இதுபோல ஒரு அனுபவத்தை பெற்றதில்லை. அவன் உள்ளுக்குள் ஒருவித வீரம் துளிர்க்க ஆரம்பித்தது. மம்மி அமுதனுக்கு ஒரு பழைய பாப்ரஸ் சுருளை மந்திர சுவடி கொடுத்தது. அதில் 3 மாயக்கற்களைப் பற்றிய புதிர்களும் அவற்றை கண்டறியும் வழிகளும் மங்கலாக வரையப்பட்டிருந்தன. அமுதன் அதை உற்று பார்த்தான். ஆனால் அந்த சுருளின் ஒரு பகுதி கிழிந்திருந்தது. ஓ, இதுல ஒரு பகுதி இல்லையே, முழுசா எப்படி படிக்கிறது என்று அமுதன் கவலைப்பட்டான். மம்மி அந்த சுருளின் காணாமல் போன பகுதியை வேறு ஒரு ரகசிய அறையில் இருக்கும் ஒரு பழைய குடுவையில் தேடும்படி சைகை செய்தது. அந்த குடுவையை பாதுகாக்க சில எகிப்திய பூச்சிகள் இருப்பதையும் மம்மி எச்சரித்தது. அமுதன் மனதளவில் அந்த பூச்சிகளைப் பற்றி நினைத்ததும் ஒருவித பதற்றம் ஏற்பட்டது. மம்மி அமுதனுக்கு ஒரு சின்ன மந்திர விளக்கு கொடுத்தது. அந்த விளக்கு சரியான பாதையை மட்டும் மெல்லிய நீல நிற ஒளியில் காட்டியது. முதல் மாயக்கல்லை தேடுவதற்கு முன் அமுதன் முதலில் பாப்ரஸ் சுருளின் காணாமல் போன பகுதியை கண்டுபிடிக்கச் சென்றான். மம்மி காட்டிய வழி ஒரு குறுகிய தூசடைந்த பாதைக்கு இட்டுச் சென்றது. அங்கே ஒரு சிறிய அறைக்குள் மம்மி குறிப்பிட்ட பழைய குடுவை இருந்தது. ஆனால் மம்மி எச்சரித்தபடி குடுவையைச் சுற்றிலும் பல பெரிய சலசலக்கும் ஸ்கரப் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக இருந்தன. அவை வெறும் பூச்சிகள் இல்லை, பண்டைய மந்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவை. அவை அமுதனை பார்த்ததும் சத்தம் போட்டு அவனை நோக்கி நகரத் தொடங்கின. அமுதன் பயத்தில் நடுங்கினான். ஆனால் தன் நண்பன் மம்மிக்காக தைரியத்தை வரவழைத்தான். அவன் வேகமாக ஒரு பெரிய கல்லை எடுத்து பூச்சிகளின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு லாவகமாக குடுவையை அடைந்தான். குடுவைக்குள் பாப்ரஸ் சுருளின் காணாமல் போன பகுதி இருந்தது. அமுதன் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் மம்மியிடம் வந்தான். மம்மி சுருளின் 2 பகுதிகளையும் சேர்த்ததும் மந்திர விளக்கு இன்னும் பிரகாசமாக விழுந்தது. முதல் மாயக்கல் எங்க இருக்குன்னு மம்மி அமுதனுக்குச் சொல்லுச்சு. அது ஒரு புதிரான வழியிலே ஒளிஞ்சிருந்ததாம். அமுதன் அந்த வழியிலே நடந்து போனான். வழியில் பழமையான சுவர்களிலே நிறைய ஓவியங்கள் இருந்தது. அந்த ஓவியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு புதிரை மறைத்து வைத்திருந்தது. அமுதன் அதை உன்னிப்பா பார்த்தான். ஒவ்வொரு ஓவியமும் ஒரு விலங்கின் படமாக இருந்தது. ஒரு ஓவியத்திலே ஒரு பெரிய ஒட்டகம் இருந்தது. அது பாலைவனத்திலே தனது நீண்ட கால்களால் நடந்து போயிட்டு இருந்தது. அதன் முதுகில் ஏதோ ஒரு குறியீடு இருந்தது. இன்னொரு ஓவியத்திலே ஒரு அழகான சிங்கம் கம்பீரமாக புல்வெளியிலே படுத்திருந்தது. அதன் கண்களில் ஒருவித மர்மம் இருந்தது.
அப்புறம் ஒரு ஓவியத்திலே ஒரு சின்ன எலி ஒரு துளைக்குள்ளே ஓடிப்போவதைப் போல. அதன் படம் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதில் ஒருவித சுறுசுறுப்பு தெரிந்தது. அமுதன் யோசிச்சான், இந்த ஓவியங்களுக்கும் மாயக்கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏதோ ஒரு புதர் போல இருக்கே. அவன் மனம் புதரை அவிழ்க்கத் துடித்தது. திடீர்னு அமுதனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஒட்டகம் பாலைவனத்தில் வாழும் பெரிய விலங்கு. சிங்கம் காட்டுக்குள் வாழும் வலிமையான விலங்கு. எலி வீட்டுக்குள்ளேயும் சிறிய துளைகளுக்குள்ளேயும் வாழும் சின்ன விலங்கு. பெரியது, நடுத்தரமானது, சிறியது. ஒரு வரிசை அமுதன் மனதில் ஆராய்ந்தான். அவன் உடனே ஒட்டகம், சிங்கம், எலி என்று வரிசைப்படுத்தினான். அவன் அந்த வரிசையை மனதில் உச்சரித்த போது ஒரு ஓவியத்திலே ஒரு கல் மெதுவா பிரகாசிச்சது. அது ஒட்டகத்தின் படத்துக்கு பின்னாலிருந்த ஒரு சிறு குகைக்குள் இருந்தது. அந்த கல் ஆரஞ்சு நிறத்தில் சூரியன் போல ஒளிரும் முதல் மாயக்கல். அந்த கல் ஒரு பெரிய கதவை திறக்கும்னு மம்மி சொல்லியிருந்தது. அமுதன் அந்த கல்லை எடுத்தான். கல் அவன் கையிலே ஒரு சிறிய வெப்பத்தை கொடுத்தது. அந்த வெப்பம் அவனை உற்சாகப்படுத்தியது. அவன் கல்லை எடுத்த உடனே அவன் முன்னாடி இருந்து ஒரு பெரிய கனமான கதவு மெதுவா ஒரு கிரீச்சென்ற சத்தத்துடன் திறந்தது. அந்த சத்தம் பிரமிடுக்குள் எதிரொலித்தது. அமுதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முதல் கல்லை கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்த கல்லை தேடணும். அவன் மனசுக்குள் உற்சாக குரல் எழுப்பினான். மம்மியை நினைத்து புன்னகைத்தான். இந்த சாகசம் தான் நினைத்ததை விட சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அமுதன் எண்ணினான். அமுதன் திறந்த கதவு வழியா உள்ளே போனான். அங்கே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அந்த ஹால்ல ஒரு பெரிய சிலை இருந்தது. அது என்ன சிலை தெரியுமா? ஸ்பிங்ஸ் சிலை. சிங்கம் உடல், மனுஷ தலை. அந்த ஸ்பிங்ஸின் கண்கள் ஆயிரக்கணக்கான ரகசியங்களை உள்ளடக்கியது போல இருந்தன. அமுதனுக்கு ஸ்பிங்ஸை பார்த்ததும் சிறு தயக்கம் ஏற்பட்டது. அது அசையாமல் இருந்தாலும் அதன் கம்பீரம் அவனை பிரமிக்க வைத்தது. திடீரென அந்த ஸ்பிங்ஸ் சிலையில் இருந்து ஒரு அதிசயமான கம்பீரமான குரல் ஒலித்தது. அது ஒரு பெரிய புதிரைச் சொல்லியது. அந்த புதிருக்கு விடை சொன்னாதான் அடுத்த கல் கிடைக்கும்னு சொன்னது. அமுதன் திகைத்து நின்றான். ஒரு சிலை பேசுவது என்பது அவனுக்கு இதுதான் முதல் அனுபவம். ஸ்பிங்ஸ் சொன்ன புதிர் என்ன தெரியுமா? காலையில் 4 காலில் நடப்பேன், மதியம் 2 காலில் நடப்பேன், மாலையில் 3 காலில் நடப்பேன். நான் யார் என்று கம்பீர குரலில் கூறியது ஸ்பிங்ஸ். குரல் ஓய்ந்ததும் ஹால் முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. அமுதன் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் பல விலங்குகள், பறவைகள், பொருட்கள் என அனைத்தும் வந்து போயின. ஆனால் எதுவுமே இந்த புதருக்கு சரியாக பொருந்தவில்லை. காலையில் 4 கால், மாலையில் 3 கால். அமுதன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். காலையில் 4 கால். அது குழந்தைகள், அவங்க தவழும்போதோ அல்லது சிறு வயதிலோ 4 கால்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அமுதன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான். மதியம் 2 கால். அது பெரியவங்க நேரா நிமிர்ந்து நடக்கிற மாதிரி. மாலை 3 கால். அது வயதானவங்க ஊன்றுகோல் வச்சு நடக்கிற மாதிரி. அமுதனுக்கு திடீரென்று மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. ஆமாம், மனிதன்தான். அமுதன் மெதுவா ஆனால் நம்பிக்கையுடன் மனிதன் அப்படின்னு சொல்லிக் கேட்டான். அவன் சொன்ன உடனே ஸ்பிங்ஸ் ஒரு அழகான புன்னகையை உதிர்த்துச்சு. அதன் கண்களில் ஒருவித திருப்தி தெரிந்தது. ஸ்பிங்ஸின் காலடிக்கு அடியிலே இருந்த தரையில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஒரு அழகான நீல நிறக்கல் மெதுவா மேலே வந்தது. அது 2ஆம் மாயக்கல். கடலின் ஆழத்தைப் போல மின்னியது அந்தக் கல். அமுதன் அதை எடுத்தான். கல்லை தொட்டதும் ஒரு குளிர்ந்த உணர்வு அவன் கையைத் தொட்டது. இப்போ 2 கற்கள் என்கிட்ட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கல்தான். அமுதன் உற்சாகத்தால் துள்ளினான். அவன் மம்மியிடம் விரைவில் நூலகத்தை பாதுகாக்கும் செய்தியைச் சொல்ல ஆசைப்பட்டான். 2வது கல்லை எடுத்ததும்
ஹாலின் ஒரு மூலையில் தரையில் இருந்த ஒரு பழைய கல்வெட்டு பலகை கீழே விழுந்தது. அந்த பலகை விழுந்த இடத்திலிருந்து ஒரு மர்மமான சுழலும் கருமையான நிழல் உருவானது. அந்த நிழல் வேகமாக அமுதனை நோக்கி நெருங்க ஆரம்பித்தது. அது நூலகத்தை கடத்த வந்த தீய சக்தியாக இருக்க வேண்டும். அமுதன் பயந்து போய் அந்த நிழலிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடினான். நிழல் அவனை துரத்தியது. ஹாலின் சுவர்களில் நிழல் உருவங்கள் ஆட ஆரம்பித்தன. அமுதன் ஒரு குறுகிய பாதைக்குள் நுழைந்து எப்படியோ அந்த நிழலில் இருந்து தப்பித்து மூச்சரைக்க மம்மியிடம் வந்து சேர்ந்தான். நடந்ததை மம்மியிடம் கூறிய அமுதன் கடைசிக்கல் எங்கே இருக்கு என்று கேட்டதற்கு மம்மி சொன்னது, அது ஒரு மாய சோலையில இருக்குது. அந்த சோலை சாதாரணமாக யாருக்கும் தெரியாதாம். அந்த சோலைக்குச் செல்ல மம்மி ஒரு சிறிய மந்திரப் படிகத்தை கொடுத்தது. அந்த படிகம் மாய சோலையை அமுதனுக்கு காட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. அமுதன் அந்த படிகத்தை ஏந்தியபடி பாலைவன மணலில் நடந்தான். சூரியன் சுட்டெரித்தாலும் அவன் மனம் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. சிறிது தூரம் சென்றதும் படிகம் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அமுதன் படிகம் காட்டிய திசையில் நடந்தான். அங்கே ஒரு மணல் திட்டிலே ஒரு அழகான பச்சை நிற சோலை அழகாய் இருந்தது. அது பாலைவனத்தின் மத்தியில் ஒரு மரகத தீவு போல காட்சியளித்தது. அங்கு புதிய செடிகள், பூக்கள் மற்றும் ஒரு சிறிய நீரோடை கூட இருந்தது. அங்கு ஒரு அழகான தாமரை மலர் இருந்தது. அந்த மலரின் நடுவிலே கடைசி மாயக்கல் இருந்தது. அது ஒரு தங்க நிறக்கல். சூரியனின் ஒளியைப் போல பிரகாசித்தது. அமுதன் அந்த கல்லை எடுத்தான். கல்லை எடுத்ததும் அந்த சோலை மெதுவாக மறைந்தது. அமுதனிடம் தற்போது 3 கற்களும் இருக்கு. ஆரஞ்சு நிறம், நீல நிறம், தங்க நிறம் என 3 கற்களும் அமுதன் கையில் பிரகாசமாக மின்னின. அமுதன் தற்போது மம்மியுடன் பிரமிடுக்குள்ளே நூலகம் இருந்த இடத்துக்கு விரைந்தான். மம்மியின் கண்கள் ஆவலுடன் பிரகாசித்தன. அமுதன் நூலகம் இருந்த இடத்துக்கு வந்தபோது அந்த கருமையான நிழல் ஏற்கனவே நூலகத்தின் நுழைவாயிலில் காத்திருந்தது. அது ஒரு பெரிய, உருவமற்ற இருண்ட வடிவமாக மாறி நூலகத்துக்குள் நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தது. அமுதன் பயப்படாமல் கைகளில் இருந்த 3 கற்களையும் உயர்த்தினான். கற்கள் மெதுவா பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அந்த ஒளி ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு பெரிய ஒளிக்கவசம் போல உருவெடுத்தது. அந்த ஒளிக்கவசம் அந்த நூலகத்தை சுத்தி வேகமாக விரிவடைந்தது. கருமையான நிழல் ஒளிக்கவசத்தை தாக்க முயற்சித்தது. ஆனால் ஒளிக்கவசம் அதை தடுத்தது. நிழல் ஆக்ரோஷமாக முறுக்கி நூலகத்திற்குள் நுழைய தீவிரமாக முயன்றது. அமுதன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி நூலகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சத்தமாகச் சொன்னான். அவன் வார்த்தைகள் மந்திர சக்தி பெற்று ஒளிக்கவசம் மேலும் வலுப்பெற்றது. நிழல் ஒளிக்கவசத்தின் தாக்கத்தால் மெதுவாக பின்வாங்கி இறுதியில் ஒரு புகை போல மறைந்து போனது. இப்போ நூலகம் ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. மந்திர புத்தகங்களும் பழமையான ஓலைச்சுவடிகளும் இனி பாதுகாப்பாக இருக்கும். மம்மி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளிர்த்தது போல தோன்றியது. அமுதனை பார்த்து கையசைச்சது. ஒரு உண்மையான நண்பனுக்கு நன்றி சொல்வது போல மம்மி அமுதனின் தோளை மெதுவாக தட்டியது. அமுதன் பிரமிட்டை விட்டு வெளியே வந்தான். சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் நிறைந்திருந்தது. அமுதன் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் ஒரு பெரிய சாகசத்தை முடிச்சிருந்தான். பிரமிடுகளுக்குள்ளே இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கலாம். ஆனா அமுதன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஒரு நண்பனுக்கும் உதவினான். அவன் மனசுல ஒரு தெளிவு வந்தது. நாமளும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பழைய விஷயங்களுக்கும் இயற்கைக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்பதான் உலகமே அழகா இருக்கும் என்று அமுதன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த பிரமிடுகளின் சாகசம் அவன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறியது. நன்றி குட்டீஸ். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை பார்க்கிறேன்.